ஃப்ரெஷ்னு ஒரு படம் கொடுத்தவங்க தான் இந்த மிமிக்கு. அந்த படம் வந்து ஓரளவுக்கு இருக்கும். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஹெரிடிட்டரி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் படத்துடைய பேர் ஹாலண்ட். படத்துடைய கதை என்னன்னா, ஹாலண்ட்ல நான்சிங்கிறவங்க டீச்சராக இருக்காங்க. இவங்களுக்கு ஃப்ரெட்டுன்னு ஒரு ஹஸ்பண்டும் ஹாரின்னு ஒரு பையனும் இருக்காங்க. நம்ம நான்சிக்கு ஃப்ரெட்டு மேலே கொஞ்சம் டவுட் வருது. அதனால கூட வேலை செய்கிற டேவ் கிட்ட எனக்கு ஃப்ரெட்டு மேலே டவுட்டாக இருக்குது, அவன் ஏதோ அஃபயர் வச்சிருப்பான்னு தோணுது, நம்ம 2 பேரும் கொஞ்சம் டிடெக்டிவ் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நம்ம டேவ் வந்து நிராகரிச்சாலும் பின்னாடி ஒத்துக்கிறாரு. இதனால இவங்க 2 பேரும் ஃப்ரெட்டை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பின்தொடரும் போது இவங்க 2 பேத்துக்கு பத்திக்குது. இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரெட்டை பற்றின சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த படத்துடைய நீதி கதை. படம் வந்து ஒரு 2000 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரியே தான் இருந்தது. படத்துல புதுசாவே எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த ஹெரிடிட்டரி மாதிரி இருக்கும்னு நினைச்சது வந்துட்டு என்னுடைய தப்பு தான். எதுல வந்துட்டு என்ன அடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அந்த மினியேச்சர் எல்லாம் காட்டும்போது அந்த மாதிரி ஹெரிடிட்டரி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆர்வத்தோட போய் மொக்க வாங்கினது தான் மிச்சம். ஏன்னா எடிட்லாம் வந்துட்டு ஒரு கல்ட்டா இருக்கு. இந்த படம்லாம் வந்துட்டு அதுக்கு பக்கத்துல கூடி நிக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு காட்டு மொக்கையா தான் எனக்கு இருந்தது. அதாவது ஒரு பீரியட் படங்கள் எடுத்துட்டா வந்துட்டு ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. படத்துல சில காட்சிகள்லாம் நல்லாவே இருந்தது. அதுவும் வந்து ஃப்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. சில இடங்கள்ல அங்கங்க நல்லா இருக்கு. ஏன்னா படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் வந்து போய்கிட்டு இருக்குது. பெருசா வந்து படத்துல எதுவுமே இல்லை, அப்படியே போகுது. படம் வேற கொஞ்சம் ஓவர் லென்த்தாகவும் போயிட்டு இருந்தனால கொஞ்சம் மண்டை காஞ்சிருச்சு. இந்த ஹாலண்டை வந்து மினியேச்சரா வந்து ஃப்ரெட் பண்ணியிருப்பாரு. அந்த மினியேச்சருக்கும் ஃப்ரெட்டுக்குமே வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆனா அது வந்து மொக்கையா தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பெரிய ட்விஸ்டாலாம் இல்லை, அது காட்டு மொக்கையா தான் இருந்துச்சு. இது போக நான்சிக்கு சில ட்ரீம்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் என்னென்னலாம் சொல்லாம சும்மா அப்படியே ஜமேன வச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா நான்சியா நடிச்ச நிக்கோல் கிட்மேன் வந்து ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க, அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து நிறைய இடங்கள்ல லேகா இருந்தது. ஒரு 1 hour 48 minutes ஓடுது. ரொம்ப இழுத்து தள்ளிட்டானுங்க. கொஞ்சம் நல்லா இருந்திருந்தாங்க கூட தெரிஞ்சிருக்காது. போட்டு மொக்க போட்டு தள்ளிட்டானுங்க. அதனால எனக்கு இந்த படம் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா படம் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை, நான் இதை பார்ப்பேன்டான்னா தாராளமா பாருங்க. மறக்காம பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேற ஒரு படத்துல சந்திப்போம். பபாய்.